அரிசி 10 கிலோ. போட்டாச்சுமா. சர்க்கரை 2 கிலோ. போட்டாச்சு. காப்பித்தூள் போட்டுட்டியா? போட்டாச்சு. காஞ்ச மிளகா 1/2 கிலோ போட்டுக்கோ. போட்டுக்கிறோம். வேற என்ன? அவ்வளவுதான்ல, எல்லாம் போட்டாச்சுல? போட்டாச்சு. என்னத்த மளிகை சாமான் லிஸ்டா? ஆமா ஈஸ்வரி. இந்த ஈஸ்வரி, நீ ஒரு தடவை பார்த்துட்டு உனக்கு ஏதாவது தேவைன்னா சேர்த்துக்கோ. எல்லாம் ஓகே தான் அத்த. சக்கரை மட்டும் இன்னும் 2 கிலோ சேர்த்து போட்டுரு. எதுக்குமா? ஏற்கனவே 2 கிலோ போட்டிருக்கேனே, அது போதாதா? அண்ணி எதுக்கு கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். நேத்து அவங்க செஞ்ச பாயாசம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, அதான் இன்னொரு அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்றாங்க. கரெக்டா அண்ணி? என்ன ரேணுகா, பேச்சுவாக்குல கிண்டல் அடிக்கிற மாதிரி தெரியுது. சேச்சா, சும்மா ஜென்ரலா சொன்ன அண்ணி. வாடா. என்னம்மா? இந்தா மளிகை சாமான் லிஸ்ட். அண்ணாச்சி கடைக்கு போய் எல்லாத்தையும் பார்த்து வாங்கிட்டு வந்துரு. மா, எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறேம்மா. சரிடா, வரப்ப வாங்கிட்டு வா, ஒன்னும் அவசரம் இல்ல. ஏம்மா டார்ச்சர் பண்றீங்க? அண்ணன் வீட்டுல சும்மா தானே இருக்கு, அத அனுப்பலாம்ல. டே, எப்போ நீ தானே மளிகை சாமான் வாங்க போவ, இப்ப மட்டும் இதுக்கு அண்ணனை போ சொல்ற? அப்ப அண்ணன் இங்க இல்ல, அதனால நான் போனேன். இப்ப அது வீட்டுல தானே இருக்கு, போயிட்டு வரட்டுமே. நான் வேலைக்கும் போகணும், வீட்டு வேலையும் பார்க்கணும்னு சொன்னா எப்படிமா? ஒரு நாளாவது எனக்கு ரெஸ்ட் விடுங்க. இனிமே இதெல்லாம் அண்ணன் பாத்துக்கட்டும். டேய் அம்மா விடுங்கம்மா, அவன் தான் வெளியே போகணும்னு சொல்றான்ல, அவன் போட்டும், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். செந்தில், நீ போயிட்டு வாடா. சரி, போ, வரமா. கூட இந்த அண்ணன். இவன லூசாமா? அண்ணி முன்னாடி அண்ணன் சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு போறா. அண்ணி தப்பா நினைக்க மாட்டாங்களா?